இதுக்கு தான் பைக்ல அவ கூட பார்த்த போதே தூக்கி போட்டு மிதிக்கேன்னு நான் சொன்னேன். நீ தான் நீ விடல செல்லம்மா. மிதிச்சிருந்தா அவன் அவ கூட போயிருக்க மாட்டான். ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி ஊரை சுத்துறத பார்க்க வச்சிட்டே செல்லம்மா. ராசாத்தி அக்கா என்னக்கா பண்றது? நம்ம வீட கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சோம். அதனால தானே ஃபாலோ பண்ணி போனோம். திடீர்னு உங்க புருஷனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, அவ்வளவு வேகமா போயிட்டாரு. ஒரு சமயம் நம்ம பின்னாடி போனதை பார்த்துருப்பானோ தெரியலையேக்கா. ஒருவேளை பார்த்தாலும் பார்த்துருப்பாரா இருக்கும். சரி, இப்படி கோட்டை விட்டுட்டு வந்துட்டோமே. அவனை நாலு மிதிச்சுட்டு வந்திருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருந்திருக்கும். இப்படி அவ கூட விட்டுட்டு வந்துட்டேனே, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஏக்கா அப்படின்னு அத்தா வீட்டுக்கே வராம அந்த சின்னக்கா கூட இருந்துருவாரோ? இனி உங்களை பார்க்க வரவே மாட்டாரோ? எப்படி அவன் வராம போவான்? வராம மட்டும் அவங்க கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இருக்கு. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவர் இங்கதான் வருவாரு. என்னைய தவிர யார் கூடயும் அவரால் இருக்க முடியாது. ஏக்கா சின்னக்கா கூட இருக்காரேக்கா, அதுவும் எவ்வளவு ஜாலியா இருக்காரு. தூயிட்டு வேற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா. நீ வேணா பாரு, அவர் வீட்டுக்கு வருவாரு. அதுக்கு வரவே அவரை நான் பாத்துக்கிறேன். என்னது வீட்டுக்கு வருவாரா? எனக்கு பார்க்க அப்படி தெரியல. அவைய ரெண்டு பேரும் ஓடி போன மாதிரில இருக்கு. நானே பைக்ல அவ்வளவு வேகமா ஃபாலோ பண்ணி போனேன். அவரு எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டாரு. போன போக்கு பார்த்தா வெளிநாட்டுக்கே போயிருப்பாரு. இனி ராசத்திய கதி அதோ கதிதான். என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சதுல இதுக்கு தேவைதான். ஆமா, அத்தா பணம் தரேன்னு சொன்னவள, அது தராம போயிட்டாரே. வருவாரா வரமாட்டாரா? சரி, அவர் போன போட்டோம். ராசத்திய கதை எனக்கு ஏதாவது தாரேன்னு சொல்லியிருக்காவல்ல, ஆவிய கிட்ட போய் கேட்போம். என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்க அந்த தொப்பி மண்டை. எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டோம் போல இருக்கே. இவனை அடிச்சு அடிச்சு என் கைதான் வலிக்குது. என்ன பண்ண இவர? எவ்வளவு தைரியம் தான் அவளை வண்டியில ஏத்திட்டு சுத்துவா. குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கேன். இதுக்கு மேல இதை பார்த்து சும்மா இருக்க கூடாது. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்ட உண்டு இல்லைன்னு பண்ணிடுறியா அவரை? ராசத்தியக்கா, என்ன ராசத்தியக்கா, பணமா இல்லைன்னா நகையா? என்னது பணமா நகையா? இல்லக்கா, முதல்ல பேசணுமே. டீலு டீலு. என்ன டீலு? வாங்கிட்ட நான் எப்போ பேசினேன்? ஏக்கா அதான்க்கா, நம்ம அத்தனை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு போடுமேக்கா. அதுதான் சொல்றேன். அந்த 1 லட்சம் ரூபாய் 1 பவுன் தங்கம் சீக்கிரம் எடுங்க எடுங்க, கொடுங்க கொடுங்க. செவட்லே கொடுத்துருவேன். நானே இங்க பைத்தறிச்சல உட்கார்ந்திருக்கேன். இல்ல பணம் வேணுமா நகை வேணுமா இவளுக்கு? ஏக்கா எனக்கு எப்படி பேசுறியா? நீங்க தான் தாரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களோ? நான் ஏன் மறக்க போறேன்? அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு தந்தாதான் நான் ஏதாவது தாரேன்னு சொன்னேன். நீ எதையும் கண்டுபிடிக்கல, உனக்கு எதுவும் தர முடியாது. நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் எனக்கு ஏதாவது தரணும். இது நல்ல கதையா இருக்கே. உங்களை பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு நான் நாயா பேயா அலைஞ்சிருக்கேன். எதுக்காக? உங்களுக்காக. நீங்க தாரேன்னு சொன்ன பணத்துக்காக வேண்டாம். சும்மா என்னோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வருவேனா? நீ இப்ப இங்க என்ன வேலை செய்யறா? சும்மா தானே கிடக்கா? தின்னுட்டு தின்னுட்டு தூங்க தானே செய்யா? சும்மா இந்த வீட்டுல கிடக்கிறதுனால வந்தா வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் புருஷன் எவ்வளோ ஒருத்தி கூட போறதை என் கண்ணால பார்க்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. நானே டென்ஷன்ல இருக்கேன். மரியாதை பேரு இல்ல மனுஷியா இருக்க மாட்டேன். ராசத்தியக்கா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்க்கா. இனி அடுத்த தடவைலாம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். ஆமா, நீ உதவி செய்ய நான் கேட்டணும். நீயே வந்தா நீயே பணம் கேட்டா அப்புறம் ஒண்ணுமே செய்யல. பிறகு எப்படி நான் தர முடியும்? எதுவும் தர முடியாது, வெளியே போ. சே, பொம்பளையாது நகை தரேன் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாத்துது பாரு. இனிலாம் இதுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. பைக்ல கூட கூட்டிட்டு போகும்போதே எங்கேயாவது பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கணும் யாருன்னு. பேசாம அத்தானுக்காவது நம்ம நியாயமா நடந்திருக்கலாம். அவர் நல்ல மனுஷன், ரூபாயை தந்திருப்பாரு. இந்த பொம்பளை பேயாட்ட பிசாசாட்டெல்லாம் ஆடுது. அடுத்த தடவை பாத்துக்கிறேன். நானே வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். பணத்தை தான் நகையை தான் வந்து நிக்கா பாரு. இவெல்லாம் என்னதான் ஜென்மமா தெரியல. என்ன என்ன மச்சான் மச்சான், வாங்க 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 மாப்பிள்ள. மாமா தங்கச்சி வந்து உட்காருங்க. மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கச்சி, மாப்பிள்ள உன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டியாராம்மா? ஆமாண்ணே, நல்லா பார்த்துக்கிட்டியாரு. ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். என் தங்கச்சி முகத்துல நான் இப்போதான் சந்தோஷத்தை பார்க்குறேன். மச்சான், நீங்க இனி எதுக்கும் கவலைப்படாதீங்க. மீனாவை இனி நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். சரிங்க மாப்பிள்ள, அது போதும். நீலாம்பரி, மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வந்திருக்காங்க, காப்பி எடுத்துட்டு வா. மச்சான், பத்திரிக்கை தந்துட்டு போறதுக்காக வந்தோம். மாப்பிள்ள, எனக்கெல்லாம் பத்திரிக்கை தரணுமா? இது நம்ம வீட்டு கல்யாணம். 4 நாளைக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வந்துட மாட்டேன். சரி மச்சான், வந்துருங்க. நீங்க இல்லாமலையா? மாப்பிள்ள, இப்போ நீங்க என் தங்கச்சி கூட தானே தங்குறிய? ஆமா மச்சான், ஆமா. மீனாமா, மாப்பிள்ள சொல்றது உண்மைதானே? ஆமாண்ணே, அவர் என் கூட தான் இருக்காரு. எப்பயாவது அங்க போவாரு.
அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு மாப்பிள்ள. இதே மாதிரி என் தங்கச்சிய எப்பவுமே பாத்துக்கங்க. சரி மச்சான், நீங்க சொல்லவே வேண்டாம், நான் நல்லா பாத்துப்பேன். டாடி, என்ன டாடி திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன பார்க்கறதுக்காகவா? ஆமா பிரியங்கா, அதுக்காகவும் தான் வந்திருக்கேன். டாடி, மம்மியை கூட்டிட்டு வரலையா? பிரியங்காம்மா, அதான் உங்க அம்மா நான் கூப்பிட்டா வரமாட்டாளேம்மா. வரும்போது கூப்பிட்டேன், அவ தான் வரலன்னு சொல்லிட்டா. அதனால தான் சித்தியை கூட்டிட்டு வந்தேன். பிரியங்கா, நல்லா இருக்கியம்மா? ம். டாடி, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போலாமா? பிரியங்கா, இப்போ முடியாதுமா, இன்னொரு நாள் அப்பா கூட்டிட்டு போறேன். ஏன் டாடி இப்ப முடியாது? உன்னோட அக்கா கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொண்டு போயிட்டு இருக்கம்மா. இங்கேயும் பத்திரிக்கை கொடுக்க தான் வந்திருக்கேன். அக்காவா? அது யாரு? என்னம்மா இப்படி கேக்குற? மைனா இருக்கால, அவதான் உன்னோட அக்கா. உன் அக்காக்கு கல்யாணம்ல, அதான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேம்மா. மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரா? டாடி, எனக்கு யாரும் அக்காவல்ல, என் கூட யாரும் பறக்கல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். இடையில வந்த யார் யாரோ எனக்கு அக்காவும் கிடையாது, தங்கச்சியும் கிடையாது. இனி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க டாடி. மம்மிக்கும் இதெல்லாம் பிடிக்காது. இனி என்னை பார்க்க வரதா இருந்தா மம்மியை கூட்டிட்டு வாங்க. யார் யாரையும் கூட்டிட்டு வராதீங்க. பிரியங்கா, இவ்வளவு உனக்கு அம்மா மாதிரி தான். அம்மா மாதிரி இருக்கவங்களாம் எனக்கு அம்மாவா முடியாது. என்னை பெத்தவங்க மட்டும்தான் எனக்கு அம்மா, மற்றவங்களாம் எனக்கு சும்மா. பிரியங்கா, எதுக்குமா அப்பாட்ட அப்படி பேசுறா? இங்க பாருங்க, நீங்க நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. மீனுக்குட்டி, பிரியங்கா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாமா. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன், மைனா இருக்கா. சரிங்க. மாப்பிள்ள, யார் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க என் தங்கச்சி கூட இருக்கணும் மாப்பிள்ள. இருப்பேன் மச்சான், இருக்கீங்க. ஆனா எப்பவுமே இருக்கணும்னு சொல்ல வரேன். இல்லனா என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒத்த சோட்டு கண்ணீர் வந்தாலும் உங்க உடம்புல இருந்து 2 சோட்டு ரத்தத்தை எடுத்துருவேன். ஐயோ, இந்த மனுஷன் வேற இதையே வரும்போதெல்லாம் சொல்லி சொல்லி உயிரை வாங்குறாரு. மீனுக்குட்டி, நீ தயவு செஞ்சு கண்ணீர் மட்டும் விட்டுறாதம்மா. உங்க அண்ணைய உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு விடுவாரு. ஆசாத்தி வீட்டுலதான் இருக்காளா, இல்ல இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலையான்னு தெரியலையே. நான் வேற என் மீனுக்குட்டி பின்னாடி இருந்த உடனே ஜாலியா பைக்ல பறந்துட்டேன். பின் விளைவுகளை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்ப ராசாத்தி கேட்டா என்ன சொல்றது? பேசாம போய் ரூம்ல படுத்துடணும். மாப்பிள்ள, மச்சாங், இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரியா? தங்கச்சி வேற உங்களே தேடிட்டு இருந்தா. அது வந்துங்க மச்சான், நான் வெளியே ஒரு அவசரமா போயிட்டு வந்தேன். என்ன அவசரமா போனா என்ன? தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்களா? அந்த பிள்ளை உங்களை தேடிக்கிட்டே இருந்து. பிள்ளையாது சரியான தொல்லை. இந்த வயசுல எதுக்கு இவர் பிள்ளை இல்லைங்கிறாரு, சரியான கிளவி. மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறிய? இல்ல மச்சான், இனி போகும்போதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன். சரி மாப்பிள்ள. என் தங்கச்சி வருத்தப்பட்டா என் மனசு தான் கஷ்டமாகும் மாப்பிள்ள. அவளுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் இனி கூட இருக்கணும். ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய பத்தி அவளையும் கட்டி கொடுத்தாச்சு. அவளை தனியா மட்டும் விட்டுறாதுங்க மாப்பிள்ள, மனசு உடஞ்சிருவா. எங்க வீட்டுல அவளை நாங்க கீழே விட மாட்டோம். ஏன் மச்சான், கீழே விட்டா யாராவது தூக்கிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சிட்டீங்களோ? மாப்பிள்ள, நீங்க விளையாட்டா நினைக்காதுங்க. எங்க குடும்பத்திலேயே செல்லமா விளந்த பிள்ளை அவதான். அதனால அவளுக்கு காலில் ஒரு முள்ளு குத்த கூட அனுமதிக்க மாட்டோம் மாப்பிள்ள. அதுக்கு தான் சொல்றேன், என் தங்கச்சியை விட்டுட்டு அங்க போனேன் இங்க போனேன்லாம் போவாதீங்க. ராசாத்தி எதுவும் சொல்லியிருப்பாளோ? பக்கமா டைலாக் பேசுறாரு. என்ன மாப்பிள்ள? நானும் இனி உங்க தங்கச்சியை கீழே விடாம பாத்துக்கிட்டே மச்சான். சரி சரி. எதுக்கு இப்படி அண்ணன்வெல்லாம் வில்லன்வெல்லாம் இருக்கானுவ? ச்சே, என்ன அண்ணன் சொல்ல ஒரு தங்கச்சி இல்லாம போயிட்டால. நானும் எவனையாவது பிடிச்சு மிரட்டி இருக்கலாம். அதுக்கு வழி இல்லாம போச்சே. நம்ம எல்லாருக்கிட்டையும் தாந்தல போக வேண்டியிருக்கு. அந்த ஆள் என்னடானா 2 சொட்டு ரத்தத்தை எடுப்பேங்க. இந்த ஆள் என்னடானா கண்ணிலே மிரட்டிட்டு போறாரு. என் வாழ்க்கை இவங்களுக்கு பயந்து பயந்தே கழிஞ்சிரும் போல இருக்கே. ஐயோ, உள்ள போனா உருட்டி உருட்டி அடிப்பாளே. போவோமா இல்லை இப்படியே மீன் குட்டிக்கிட்ட தாவி ஓடிடுவோமா? வேண்டாம், இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் அடிதான் அடிப்பா. 2 நாள் கழிச்சு வந்தா தரும அடி விழும். இப்பவே போய் சிங்கம் எப்படி இருக்குன்னு சந்திப்போம். ராசாத்தி, நீ எதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. என்ன தெரியும்? இல்ல ராசு, நீ எனக்காக தான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன்னு தெரியும். வா செல்லம், சாப்பிட போலாம். என்ன நடிக்கிறீரோ? காலையில இருந்து உமர தெருவான ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். என்னது ஃபாலோ பண்ணியா? எதுக்கு ராசாத்தி, எனக்கு எதுவும் ஆயிரம் நினைச்சிட்டியோ? யோ, உமரால எனக்கு தான் ஏதோ ஆயிருமோன்னு நினைச்சியா? நீர் பண்ற வேலை இருக்கு பத்தியா? ஒவ்வொரு நாளும் நீ சாவடிக்கிறீரு. எதுக்கு அவள பைக்ல ஏத்திட்டு போனீரு?
ராசாத்தி அந்த கொடுமையை ஏன் கேக்குறா? கொடுமையா? எனக்கு தான் கொடுப்பேன். எதுக்கு அவளை பைக்ல ஏத்திட்டு போனீரு? நான் ஏத்துல ராசாத்தி, அவதான் என் பைக்ல ஏறி கண்டிப்பா போயே ஆகணும்னு வந்தா. நான் இறங்கு இறங்குன்னு சொன்னேன், கேட்கவே இல்லையே. என் கூட பைக்ல வந்ததே இல்லை, கண்டிப்பா பைக்ல கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டா. அது மட்டுமா, இல்லனா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி ரத்தத்தை எடுக்க சொல்லுவேங்க. ரத்தத்தை எடுக்கிறதுக்கு அவர் என்ன டாக்டரா? ராசாத்தி, உனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே ராசாத்தி, என்னை அவரு மிரட்டிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு மிரட்டி தான் தாலி கட்ட வச்சாரு, இப்போ வரைக்கும் மிரட்டி தான் பைக்லயே ஏத்தி விட்டாரு. எப்பவுமே நீ மிரட்டுறதுனால தான் அங்க போற ராசாத்தி, இல்லைன்னா அந்த பக்கமே போக மாட்டேன். நீ என் செல்லம் அழகு தேவதை, ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு அவ கூட நான் போவேனா? இல்லனா இந்த தொப்பி வச்ச முட்டா மூதேவி தான் இந்த மாதிரி ஏதாவது செய்வானா? ஓஹோ, அப்ப எதுக்கு அவ கூட பைக்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போனீரு? என்னது சிரிச்சனா? ஆமா. இல்ல ராசாத்தி, கோவத்துல அவளை திட்டிக்கிட்டே போனேன். என் பொண்டாட்டி எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கா, இப்படி உன் அண்ணனை விட்டு என்னைய மிரட்டுறியன்னு பிடிச்சு ஏசிட்டேன். ஓஹோ, அப்புறம் அந்த டூயட்? என்னது டூயட்டா? இதுலாமா காதல் கேட்டு தொலைஞ்சிச்சு? அது உலகே மாயம் வாழ்வே மாயம்னு பாடிட்டு போனேன் ராசாத்தி. மனசுக்குள்ள அவ்வளோ கவலை, பிரிஞ்சு இருக்கத நினைச்சி. யாரியா? ஒன்னேதான் ராசாத்தி. நீர் சொல்றதுக்கு அங்க நடந்ததுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. ஐயோ மீனு குட்டி, நான் சொல்றத நம்பு. என்னது மீனு குட்டியா? இல்ல ராசாத்தி. இனி குட்டிகிட்டேன்னு சொல்லுவையாயா? இன்னைக்கு அடிச்சு துவைக்கிற துவையில கிழிஞ்ச குவாணி மாதிரி தொங்க போறீரு. ராசாத்தி